அவர்களை நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆராதனை நிறைவு பெற்று உங்களுடைய இல்லங்களுக்கு நீங்கள் செல்கின்ற பொழுது இந்த ஊழியத்திற்கான சிறப்பு காணிக்கைகளை கொடுத்து நீங்கள் தாங்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இந்த ஆராதனைகளை அவர்கள் தங்களது பணியை குறித்து பகிர்ந்து கொள்வார்கள். அந்த பணியை குறித்து அவர்கள் பகிர்ந்த பின்பு நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். இப்பொழுது கிதியோன் பைபிள் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியை குறித்து அன்பு சகோதரர் சாம்ராஜ் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். த கிடியோன்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியா அகில உலக கிதியோனியர் இயக்கத்தின் சார்பாக நம்முடைய திருச்சபையின் குருவானவர் ஐயா அருள் திரு பாஸ்கர் கனகராஜையா அவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறோம். மற்றும் இங்கு இருக்கும் ஒவ்வொரு குருக்களுக்கும் உதவி குருக்களுக்கும் எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்த்துலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் ஒவ்வொருவருக்கும் மூப்பர்களுக்கும் எங்களுடைய நன்றி. 1899 ஆண்டு அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே பிசினஸ் லைன்ல டாப்ல இருக்கக்கூடிய 3 பேர், ஜான் நிக்கல்சன், சாமுவேல் ஹில், இன்னும் வில்லியம் என்று 3 பேரும் சேர்ந்து நாம் கிதியோனியர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் விளைவாக 1908 ஆண்டு அவர்கள் சுப்பீரியர் என்ற ஹோட்டல்ல 25 வேதாகமங்களை இலவசமாக வைத்தார்கள். அதில் அதிகமான ஃபீட்பேக் அவர்களுக்கு கிடைக்கவே அவர்கள் இன்னும் அதிகமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. இந்த நேரத்தில் தான் ஒரு குருவானவர் அவர்களோடு இணைந்து நாங்களும் திருச்சபையாக இணைந்து இந்த ஊழியத்தை தாங்க வருகிறோம் என்று சொல்லி திருச்சபையும் கிதியோனியர் இயக்கமும் இணைந்து செயல்பட ஆரம்பித்தது. யார் கிதியோனியர்கள்? திருச்சபையின் அங்கத்தினர்கள், பல்வேறு தொழிலில் செய்கிறவர்கள். அவர்கள் ஒரு அசோசியேஷனாக இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை இலவசமாக கொடுக்க வேண்டும் என்று தரிசனம் பெற்றவர்கள். இன்று கர்த்தருடைய கிருபையினால் 126 ஆண்டுகளில் 199 நாடுகளில் 110 மொழிகளில் ஆண்டவருடைய வேதாகமம் இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா! கிட்டத்தட்ட 290 கோடிகளுக்கு மேலாக வேதாகமங்கள் இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. 1961 ஆண்டு இந்திய தேசத்தில் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது 25 மொழிகளில் வட இந்தியாவிலும் தென் இந்தியாவிலும் நாம் இலவசமாக இந்த வேதாகமத்தை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். முதலாவது இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல கொடுக்க ஆரம்பித்தார்கள், ஹோட்டல்ல கொடுத்தாங்க. அதற்கு பின்பு ஹோம்ஸ்ல கொடுக்க ஆரம்பித்தார்கள். பின்பு டாக்டர்ஸ், நர்சஸ், இன்னும் ராணுவத்தில் உள்ள பணிபுரியும் அனைவருக்கும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். இப்படி இந்த ஊழியம் படிப்படியாக வளர ஆரம்பிக்க பல்வேறு சமுதாயத்தினர் இந்த வார்த்தைகளின் மூலமாக தொடப்பட்டதை காணும் பொழுது இன்று டாக்டர்ஸ்க்கும் முழு வேதாகமத்தையும் கொடுக்கும்படி கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். இந்த வேதாகமத்தை இலவசமாக நம்ம கொடுக்கிறோமே, இது எதன் அடிப்படையில் இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏசாயா 55:10-11 வசனங்கள் சொல்கிறது, மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து முளை கிளம்பி விதைவிக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயின் வார்த்தைகளையும் இருக்கும். அது ஒரு பொழுதும் வெறுமையாக என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புரை செய்து நான் எதற்காக அனுப்பினேனோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது தேவன் பல்வேறு விதத்தில் இந்த வார்த்தைகளின் மூலமாக கிரியை செய்து வருகிறார். அம்பாசமுத்திரம் அங்கு உள்ள ஒரு பூசாரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு மாணவன் நம்முடைய ஜான்ஸ் கல்லூரியில் தான் அவர் படித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது உறவினர் வீட்டிற்கு அவர்கள் ஒரு கோழிப்பண்ணை வைத்திருந்தார்கள். அங்கு அவர் சென்றிருக்கும் பொழுது யாரோ ஒருவர் கிதியோன் வேதாகமத்தை கல்லூரிகளில் பெற்று தூக்கி தூர எறிந்திருக்கிறாங்க. கோழி கொத்தி கொண்டு இருக்கிறது. அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். அதை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் அவரோடு பேசுகிறது. நம்முடைய கல்லூரியில் உள்ள மற்ற பேராசிரியர்களோடு அவர் கலந்து கொள்கிறார். இது மாதிரி இந்த வார்த்தைகள் என்னோடு பேசுகிறது என்று இயேசுவை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். குடும்பம் அவரை தூக்கி தூரை வைத்தது. ஆனால் கல்லூரி ப்ரொஃபசர்ஸ் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இந்த கர்த்தருடைய கிருபையினால அவர் கிட்டத்தட்ட 500 திருச்சபைகளை அவர் நாட்டி இருக்கிறார் இந்த தேசத்தில். ஹல்லேலூயா! கோழிப்பண்ணையில கிடக்க ஒரு வேதாகமம், தூக்கி எறியப்பட்ட வேதாகமம்.
இந்த ஊழியத்தை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி பிளான் பண்ணி திட்டமிட்டு செயலாடுத்துவது தேவாதி தேவன். யார் கையில கிடைக்கணுமோ கிடைக்கும்படி செய்வார். அது பலனும் கொடுக்கும்படி கிருபை செய்வார். 25 ஆண்டுகளுக்கு முன்பதாக கடலூர் பட்டணத்திலே ரவி என்ற தொழிற்கல்வி படித்துக் கொண்டிருக்கும் ஒரு மாணவன், அவனுக்கு கிளாஸாக இதை கொடுத்தார்கள், வாங்கினான். மற்ற எல்லா மாணவரிடத்திலும் இந்த வேதாமத்தை பெற்றுக்கொண்டான். கிழித்து எரிந்து தீக்குளித்து விட்டு சென்று விட்டு சொன்னான், மாணவர்களை கூட்டி, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இந்த வேதாகமத்தை நான் தொடமாட்டேன், இதை ஒருவருக்கும் கொடுக்கவும் விட மாட்டேன் என்று சொல்லி சபதம் செய்தான். மாணவர்களை கூப்பிட்டு நாம் எல்லாரும் இணைந்து எங்கெங்கு இந்த வேதாமம் கொடுக்கப்படுகிறதோ அதை கிழிக்க வேண்டும், அவர்களை அடிக்க வேண்டும், உதைக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி அவன் செயல்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கிரவுண்ட்ல அவர்கள் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதும் சில பெரியவர்கள் வந்து விளையாண்டு கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு கிதியோன் வேதாமத்தை கொடுக்கிறார்கள். 60 வயது இருக்கும் ஒருவர் இவனிடத்தில் கொடுத்ததுதான். ரவி அதை வாங்கி கொண்டு அவரை ஒரு அடி அடித்து விட்டான். அவர் அடிப்பட்டு கொண்டு ஓடும் பொழுது சொல்லுகிறார், தம்பி இன்னைக்கு இன்னை அடிச்சிட்ட, ஆனா இந்த வேதாகமத்தை உன் கரத்தில் தூக்கி இந்திய தேசத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் நீ போவாய் என்று சொல்லிவிட்டு அவர் ஓடிவிட்டார். அடியை வாங்கி கொண்டு இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் கிரியை செய்தது. சொன்னார், ஓ பெரியவரே, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இந்த வேதாகமத்தை நான் தொடமாட்டேன், இதை ஒருவருக்கும் கொடுக்கும் விட மாட்டேன் என்று சொல்லி எல்லாரையும் அந்த பகுதியில் விழுப்புரம், கடலூர் எல்லாரும் திரள் மக்களை கூட்டி, வாலிபர்களை கூட்டி இந்த வேதாகமத்தை ஒழிக்க வேண்டும், நான் மேல்நாட்டிற்கு சென்று பணத்தை சம்பாதித்து வருகிறேன், அதற்குரிய வேலை எனக்கு ரெடியாக இருக்கிறது, சென்னைக்கு நான் கிண்டிக்கு அதன் சம்பந்தமாக போகிறேன் என்று திட்டத்தை தீட்டி அவர் சென்னைக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போனார். இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வருகிறார், சூட்கேஸை காணல. அவ்வளவு சர்டிபிகேட், பாஸ்போர்ட், விசா, ட்ரெஸ் அவ்வளவு அவுட். உடுத்திருக்கிற துணியை தவிர ஒண்ணுமே இல்லை. அங்கங்க அலைஞ்சு அவர் அங்கங்க போய் பார்த்தார். அப்பொழுது ஜெராக்ஸ் அவ்வளவு இதுவும் கிடையாது. என்ன செய்வதுனே தெரியவில்லை. சொந்த ஊருக்கு வர்றதற்கும் வெட்கம். பெரிய கிறிஸ்தவத்தை அழித்து விடுமே சவால் விட்டு போனார, எல்லாத்தையும் இழந்து வந்துட்டாரேன்னு சொல்லி விடுவார்னு ஒரு பயம். என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. அங்கேயே வாழ்கிறார். மெரினா கடற்கரையில் வாழ்கிறார். அங்கு உள்ள அண்டர் கிரவுண்ட் இதுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாப்பாடு கிடையாது. ஒரு நேரத்து சாப்பாடு அவருக்கு பெரிய பிரச்சனை ஆகிவிட்டது. எப்படியோ 6 மாதத்தை கழித்து விட்டார். ஒரு நாள் நினைத்தார், போதும், ஊருக்கும் போக முடியாது, வாழவும் முடியாது, சர்டிபிகேட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்க வேலைக்கு போனாலும் சர்டிபிகேட் கேட்கிறாங்களே என்று சொல்லி தற்கொலை செய்ய ரயில்வே டிராக்ல நைட் 8 மணிக்கு நடக்கிறார். கிண்டியிலிருந்து நடக்கும் பொழுதுதான் வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, மகனே, ஏன் உன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள நினைக்கிறாய்? நான் இயேசு, நான் உனக்கு ஜீவனை கொடுக்கிறேன், என் நண்டை வா என்று ஒரு குரல். எங்கிருந்து சத்தம் கேட்கிறது பார்க்கிறார், வானத்திலிருந்து. இயேசுவே, நீர் யார்? நீர் உண்மையுள்ள ஒரு மனிதராக இருந்தால் எனக்கு ஒரு நேரத்து ஆகாரத்தை கொடும், அது போதும், வேறு ஒன்று எனக்கு தேவையில்லை, ஒரு நேரம் ஆகாரம் எனக்கு இல்லை என்று சொல்லி கதறிக்கொண்டு அவர் போய் ஒவ்வொருத்தரத்துல இயேசு யார், இயேசு யார் என்று கேட்கிறார். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆலயத்திற்கு கிண்டியில் சென்று அங்கு கேட்கிறார், இயேசு யார் என்று. ஒரு கிதியோன் வேதாகமத்தை கொடுக்கிறார்கள். அவர் பார்க்கிறார், கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இதை தொட மாட்டேன், இதை அழித்து தீர்வேன் என்று சொன்னேன். இதையா கொடுக்கிறாங்க நீ? இதில் இயேசுவை பற்றி இருக்கிறது. எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார். இயேசு பேசுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அதை திரும்ப திரும்ப படிக்கிறார். வேற ஒண்ணும் கிடையாது. உடுத்திருக்கிற ட்ரெஸ் அவ்வளவுதான். யாராவது சாப்பாடு எங்கேயாவது கிடைத்தாதான் சாப்பாடு. ஓடிக்கொண்டே இருக்கிறது. 3 மாதங்கள் இதை வாசிக்கிறார். ஒரு நாள் சில நண்பர்கள் ஒரு டீ கடையில் உட்காந்துட்டு டீ குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வடை, ஒரு டீ குடிப்பாங்க. கொஞ்சம் பசி ஆட்டிக்கலாம்னு போய் நிற்கிறாரு. ஒன்றும் கொடுக்க கிடைக்கல. அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூ நடக்குது, அதுக்கு நம்ம எல்லாம் போறோம். இந்த பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, ஒரு நல்ல மேனுஃபேக்சரிங் ஆர்ஓ சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. குட் சேலரி, பெரிய கம்பெனி, இந்தியா ஃபுல்லா அவங்களுக்கு கான்ட்ராக்ட்ஸ். போறோம் என்று சொன்ன உடனே காதுல கேட்டுக்கிட்டார். அவங்க பின்னாலே இவரும் போயிட்டார். அந்த ஆபீஸ்ல சேர்ந்து அந்த இன்டர்வியூக்கு போறாரு. தன் பேரையும் கொடுத்துட்டார். மற்றவங்க எல்லாம் இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. இவர் கடைசியா போறார். உங்க சர்டிபிகேட் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதே புதிய ஏற்பாடை கொடுக்கிறார். கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் இதை தொடமாட்டேன்னாரு. அதை கொடுக்கிறார். இதை தவிர எனக்கு ஒன்றும் இல்லை, இதை தவிர இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை, இதை வைத்துக் கொண்டு ஒரு வேலையை தாருங்கள் என்று சொல்லி
அவர் அரை மணி நேரம் வெளியே இருக்கிறார் என்று சொன்னார்கள். பின்பு கூப்பிட்டு வேலையை கொடுத்தார்கள். உண்மை மொத்தமாக அந்த கம்பெனியில் உழைத்தார். அடிக்கடி வட இந்தியாவுக்கு போனும், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் அவர் சுற்றி பார்க்க வேண்டும், உழைத்தார். ஆனால் இந்த வேதாகமத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். நாட்கள் ஓடினது. 3 மாதத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஜெனரல் மேனேஜராக மாற்றினார்கள். கர்த்தர் உயர்த்தினார். அது மாத்திரமல்ல, ஒரு 12 வருடங்கள் ஆனதுதான் அந்த ஓனர் சொன்னார், நான் அதிகமாய் சம்பாதித்து விட்டேன், வேறு கம்பெனி இப்பொழுது எனக்கு இருக்கிறது, இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் நீதான், இதை கண்டினியூ பண்ணு, உனக்கு சொந்தமாக தருகிறேன் என்று விட்டு சென்று விட்டார். இன்று சென்னையில் அவர் அந்த சொந்த கம்பெனி, அவர்கள் கொடுத்த கம்பெனி 12 வருடங்களுக்கு முன்பதாக அவருக்கு வேலைக்காக சேர்ந்த அதே கம்பெனியில் அவர் எம்டியாக இருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆலயங்களை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்தியா முழுவதும் வேதாகமத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், யார் இது தூக்கி எறிகிறாங்களோ அவர்களையும் அந்த ஆண்டவர் நேசித்து மனம் திரும்பும்படி செய்கிறார். இதன் விலை பிரிண்ட் பண்ணுவதற்கு 50 ரூபாய் ஆகிறது. 50 ரூபாய்க்கு நம்ம பிரிண்ட் பண்ணுகிறோம். ஸோ இந்த முடிந்த உடனே சர்ச் ரிட்டெயில் ஆஃபர் எடுப்போம். கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் ஏவுகிறபடி நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கும் காசு வேதாகம் அச்சடிக்கப்படுவதற்கே தவிர வேறு எதற்கும் அது பயன்படுத்தப்படுகிறது இல்லை. 25 மொழிகளில் இந்தியாவில் நம்ம கொடுக்கிறோம். 199 நாடுகளில் கொடுக்கிறோம். அமெரிக்காவுக்கு அடுத்து இன்று வேதாகமத்தை அதிகம் கொடுப்பது இந்தியா. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்தியாவில் 13 ஸ்டேட் அசோசியேஷன்ஸ் இருக்கிறது. நம்பர் 1 பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு. ஹல்லேலூயா. இன்று உலகத்திற்கும் இந்தியாவிற்கும் வேதாகமத்தை கொடுக்க முன்னணியில் இருப்பது தமிழ், நம்முடைய திருச்சபைகள். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் முழுவதும் இந்த வேதாகமத்தை கொடுப்பதில் முன்னின்று செயல்படுத்துவது நம்முடைய திருச்சபை சேர்ந்த பிள்ளைகள். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து இங்குள்ள பிள்ளைகளை உலகம் எங்கும் எடுத்து சென்று அனைத்து ஊழியங்களிலும் முதலில் நின்று செய்யும்படி பயன்படுத்தி வருகிறார். ஹல்லேலூயா. இந்த மகிமையான ஆலயத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவன் இதை இன்னும் நாம் வளர்ந்து பெருகும்படி கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஜிபே வழியாக செலுத்தலாம், QR கோடு வழியாக செலுத்தலாம். அது மாத்திரமல்ல, ஊழியத்திற்காக ஜெபிக்கும்படி நாம் கொடுக்கும் ஒவ்வொரு வேதாகமத்திலும் 2 நொடிக்கு 5 வேதாகமம் ஏதோ ஒரு பகுதியில உலகத்துல கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. 2 செகண்டுக்கு 5 வேதாகமம். கர்த்தர் இதன் மூலமாக அநேகரை சந்திக்க வேண்டும். வட இந்தியாவில் உள்ள எதிர்ப்புகள் எல்லாம் தவிடுபடியாக வேண்டும். இயேசுவின் நாமத்துல நீங்களும் இதில் மெம்பர்களாக இணைந்து செயலாற்றலாம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாய்ப்பு கொடுத்த குருவானவரை அவர்களுக்கும் திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி.